எல்லாருக்குமே குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் நம்பர் 16844 பாலக்காடு டவுன்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகிற பேசஞ்சரில் தாங்க நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் வந்து பார்த்தா 8:30 தாங்க ஆகுது. அப்படியே போட்டு மண்டையை பழக்குது பாருங்கள் வெயில். இந்த சோமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹால்ட்டுங்க, திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற ஏரியா இது. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஹால்ட்டானா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் தான் போக பாருங்கள், திருச்சியில் இருக்க சமயபுரத்துக்கு. ஸோ இது வந்து டிவோஷனல் விளாக்னு சொல்லி சொல்லவும் முடியாது. சேம் டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து ட்ரெயினில் தான் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு ட்ரெயின் விளாகை நான் கன்வெர்ட் பண்ணி அப்படியே ஒரு விளாகாக எடுத்துலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் வந்துச்சு. சரி ஓகே வாங்க அப்படியே போகலாம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்த்தா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா டிக்கெட் கொண்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் சோமம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. இந்த குட்டி காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குல்ல அந்த ரெண்டுமே பார்த்தோன்னா மெயின் லைனுங்க. கோயம்புத்தூர் உள்ளே போகிறது வெளியே போகிறது சரிங்களா, ரெண்டுமே மெயின் லைனு. இந்த பக்கம் அந்த பக்கம் லாஸ்ட்டில் இருக்குல்ல இது ரெண்டுமே பார்த்தோன்னா லூப் லைனு. இந்த ஊரில் இந்த நிலார் கூடையெல்லாம் இருக்கலாம் பார்த்தீங்களா, ஸோ அங்கெல்லாம் மக்கள் உட்காந்துருக்காங்களே அவங்களாம் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் போகிறவங்க. 2 மெமோ ட்ரெயின் வரும் காலையில், அதுக்காக போகிறவங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா டே சண்டேனால அப்படி வந்து க்ரௌடில் அதே மற்ற நாள் தான் கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க இங்கெல்லாம். இது வந்து நம்ம மார்க்கம், அதாவது திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சி போனாலும் கரூர் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஈரோடு போயிடுச்சுன்னா அங்கே சேலாடி பிரிஞ்சு போகிற பாதை. இங்கே பார்த்தோன்னா பெருசாக மக்கள் இல்லைன்னு சொல்லி பார்க்காதீங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பிரிட்ஜுக்கு அங்கிட்டு தான் மக்கள் எல்லாம் இருப்பாங்க. ஸோ டிக்கெட் கவுண்டர் அங்கே தான் இருக்குது. அதனால் பார்த்தோன்னா மோஸ்ட்லி டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க. நான் அங்கிட்டு போய் காட்டுறேன் ஓகேங்களா. பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்குது பார்த்தீங்கன்னா தட 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 தடன்னு. ஸோ அது வந்து பார்த்தா தறி ஓட்டுவாங்க. அதாவது இந்த சோமனூர் திருப்பூர் ஏரியாவில் பார்த்தோன்னா அந்த தறி ஓட்டுறது தான் இங்கே முக்கால்வாசி வேலை, நெசவு தொழில். அதுதான் இவங்களோட குலத்தொழில் இங்கே எல்லாமேவும். ஸோ எல்லா வீட்லேயும் பார்த்தா அந்த தறி ஓடிட்டே இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்தாலே இந்த சவுண்டு கேட்காம நீங்கள் யாரும் போக மாட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கமாக போகிறதுங்க, திருப்பூர் ஈரோடு அந்த பாதை. ஸோ மக்கள் வந்து பார்த்தோன்னா வெயில் அடிக்குதா, அங்கங்கே நிலர் கூடலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்துக்கு கீழே அந்த கொடை அப்படியே பார்த்தா அங்கங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க, யாரும் வெளியே வரல. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே திருச்சி வண்டிக்குன்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இப்போ ஒரு நாகர்கோவில் வண்டி ஒன்று வரும். ஸோ அந்த வண்டியோட கூட்டமும் அது பின்னாடி வர திருச்சிராப்பள்ளியோட வண்டியோட கூட்டமும் தாங்க. ஸோ அதுக்குள்ளே க்ரௌடு தான் இது சோமனூரில். வண்டி பார்த்தா ஒரு 1/4 மணி நேரம் டிலேவாக தாங்க வருது. ஸோ எவ்வளோ டிலேவாக வந்தாலும் பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளி பார்த்தா ஆன் டைம் போயிடும். ஸோ காரணம் வந்து பார்த்தா ஸ்லாட் டைம் ஓவராக இருக்குது இந்த வண்டிக்கெலாம். அப்படிங்க போய் பார்த்தா எவ்வளோ டிலே ஆனாலும் ஒரு கணக்கு கிடையாது. 2 மணி நேரம் 2 மணிக்கு போய் சேர்த்துருவான் நம்மளை.
திருப்பூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கால்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, அது ஊத்துக்குழி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தா தொட்டிப்பாளையம் வந்து பார்த்தா அன்செடியூல்டு கால்ட்டு, அது கிராசிங்காக பண்ணி போட்டாங்க. மற்றபடி இந்த வண்டிக்கு திருப்பூர் வந்து ஈரோடு வரைக்கும் எந்த ஒரு கால்ட்டுமே கிடையாதுங்க. இப்போ தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊர் தான் வந்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கிராசிங் போட்டிருக்காங்க. நம்மளை கிராஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மும்பை எல்டிடி போகிற வண்டிங்க. ஸோ அந்த வண்டி பார்த்தா ரெகுலராக அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இங்கே ரெகுலராக வந்து நிற்கும். இங்கே தான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கிராசிங் போடுவாங்க இந்த வண்டிக்கெல்லாம். சரி, நம்ம வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஒரு 5 மணி நேரம் தொடர்ந்து இந்த வண்டியில் தான் இருக்க போகிறோம். நம்ம ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஈரோடு வந்து டெடிக்கேட்டாக போகிற வண்டி. நம்ம வண்டியோட ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16844ங்க. இந்த வண்டி பார்த்தா ரெகுலராக பாலக்காடு டவுனில் வந்து திருச்சிராப்பள்ளி போகிற வண்டிங்க. பாலக்காடு டவுனில் பார்த்தீங்கன்னா 6:30 எடுப்பாங்க, திருச்சிராப்பள்ளிக்கு 2 மணிக்கு போய் சேருங்க இந்த வண்டி. பாலக்காடு டவுன்லேருந்து இந்த வண்டி திருச்சிராப்பள்ளி போகிறதுக்கு மொத்தமாக 7 மணி நேரம் 25 நிமிஷம் எடுத்துக்குங்க இந்த வண்டி. பாலக்காடு டவுன்லேருந்து திருச்சிராப்பள்ளி போகிறதுக்கு 110 ரூபா ஃபேரு. பட் நம்ம வந்து பார்த்தா சோமன் வந்து போனால 80 ரூபா டிக்கெட்டுங்க நமக்கு திருச்சிராப்பள்ளி போகிற வரைக்கும். ஈரோட்டில் இருந்து கரூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக 3 கால்ட்டு கொடுத்துருக்காங்க. மொதல் கால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புகழூர், 2வது கொடுமுடி, 3வது பார்த்தீங்கன்னா பாசு கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. கரூர் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தாச்சுங்க. நம்ம வண்டி பார்த்தா ஒரு 20 நிமிஷம் டிலேவாக தான் வந்திருக்கு. பட் ஸ்லாட் டைம்லாம் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் டைம் போயிடும் திருச்சிக்கு. கரூர்லேருந்து திருச்சி வரைக்கும் பார்த்தா நமக்கு மொத்தம் 4 ஸ்டாப் கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சித்தலவலை, 2வது பெட்டவயத்தலை, 3வது பார்த்தா குளித்தலை, அப்புறம் திருச்சிராப்பள்ளி ஃபார்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அன்ஷெடியூல்டு ஹால்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா முத்தரசநல்லூர். இங்கே வந்து பார்த்தா கிராசிங்காக எப்பயுமே நிப்பாடி போடுவாங்க. முத்தரசநல்லூரில் பார்த்தா ஒரு அன்ஷெடியூல்டு ஹால்ட்டுங்க. இங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ட்ரெயின் நம்ம பாலக்காட்டு திருச்சி போகிறோம் இல்லையா, ஆப்போசிட்டில் வந்து பார்த்தா திருச்சிலேருந்து பாலக்காடு போகிற வண்டி தான் வரும். ஸோ அதுக்காக கிராசிங்காக நிப்பாடி போட்டிருக்கோம் நம்ம வண்டியை.
நம்ம வந்து பார்த்தா இந்த வண்டியில் ஃபுல் சேல்ஸ் பண்ண போகிறதே இல்லைங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தா பாலக்காடு திருச்சிராப்பள்ளி போகுது இல்லையா, நம்ம வந்து பார்த்தோன்னா சோமனூர் இந்த ஏரியா திருச்சிராப்பள்ளி பாட்டு, அதாவது மலைக்கோட்டை சொல்லுவாங்க, அந்த ஊரில் பார்த்தா நம்ம வந்து இறங்கிடுவோங்க இந்த வண்டியில். சமயபுரம் கோயில் போகிறதுக்கு நீங்கள் எந்த கோயிலேருந்து வந்தாலுமே பார்த்தோன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்தா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தாங்க. நான் வந்து பார்த்தா இந்த ஈரோடு கரூர் வழியாக வந்தனால எனக்கு வந்து பார்த்தா பெஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளி ஃபார்ட். ஓகேங்களா, திருச்சிராப்பள்ளிக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். இங்கேருந்து இறங்கி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி ஃபார்ட்டில் இறங்கி நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தா ஒரு 300 மீட்டர் இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கும். நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி சத்திரம் பேருந்து நிலையம் இறங்கணும். சத்திரம் பேருந்து நிலையம் இறங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் போகிறதுக்கு அங்கேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி பார்த்தா டிபார்ச்சர் ஆகிட்டே இருக்கும். அதனால் பஸ்ஸை பற்றி எந்த ஒரு கவலையும் படாதீங்க. உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். டிக்கெட் ஃபேர்லாம் ரொம்ப கம்மி தான். சத்திரம் பேருந்து நிலையம் போகிற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேருந்து உங்களுக்கு வந்து சமயபுரம் போகிறதுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பஸ்ஸிலலாம். திருச்சிராப்பள்ளியில் மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் பேருந்து நிலையம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களுக்கு போகிறதுக்கான பஸ் வந்து மோஸ்ட்லி அங்கே இருக்கும். அதே சமயத்தில் அங்கேயும் உங்களுக்கு சமயபுரம் பஸ்ஸும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருக்காது, பட் டைமிங்கும் இருக்கும். அதேமாதிரி பார்த்தா மத்திய பேருந்து நிலையம் சொல்லுவாங்க, இதுதான் இப்போ வந்து மாற்றினது. இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அடிக்கடி டவுன் பஸ் நிறைய இருக்கும். மத்திய பேருந்து நிலையத்தில் உங்களுக்கு பார்த்தா சத்திரம் பேருந்து நிலையம் போகிறதுக்கு வந்து அடிக்கடி பஸ் இருக்கும். சத்திரம் பேருந்து நிலையம் போயாச்சு அப்படின்னாக்கா அங்கேருந்து நீங்கள் சமயபுரம் மாறி போகிற மாதிரி இருக்குது, அங்கே இருக்கும்.